ஏங்க நான் சமநிலையை மெயின்டைன் பண்ணணும்? ஏன் சமநிலையை என் குடும்பத்தில் மெயின்டைன் பண்ணணும், என் சபையில் மெயின்டைன் பண்ணணும், என் படிப்பில் மெயின்டைன் பண்ணணும், அல்லது இன்னும் பல இடங்களில் மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா எங்கேயும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம், கௌரவா முக்கியம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். கணவன் மனைவி, கணவனை மனைவி, மனைவி கணவனை, கணவன் வந்து மனைவியை போடி இந்த காலத்தில் சொல்ல முடியுமாங்க? அன்பா சொல்ல முடியாது, கோபமாவும் சொல்ல முடியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லவும் கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். போடா அன்புல சொல்லிடலாம், ஆனா கோபத்துல வந்துச்சுன்னா எங்க நடக்கும்? என்ன நடக்கும்? போடா போடி. இன்னைக்கு மனைவி பாருங்க, கணவன்களை எங்க எப்படிலாம் கூப்பிடுறாங்க. அன்னைக்கு எப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். சாராள் வந்து ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாங்களா? என்னவா? ஆண்டவரே வா, மை லார்ட். எவ்வளவு மனைவிங்க கூப்பிடுறாங்க இன்னைக்கு மை லார்ட். மை லார்ட், எஜமானே, ஆண்டவரே. அவ்வளோ மை லார்டுன்னு கூப்பிட வேண்டாம். லார்டுன்னு கூப்பிடலாம் பரவாயில்ல. நீ என்ன பெரிய லார்ட் லபக்கு தாசான்னு கூப்பிடாம இருந்தா சரி. அது சொல்லாம இருந்தா சரி. ஹனி, மனைவியை பார்த்து ஹனி, தேனே, மானே, பொன்மானே அப்படின்னு சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. வா இங்க, உக்காருங்க, போங்க, அது சொல்லக்கூடாது. ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம். இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ணும்போது எல்லாமே பெரிய விஷயம் இல்லை. நீ என்ன கூப்பிடுவ? என்ன நான் வந்து உன்னை மாமான்னு கூப்பிடுவேன், நான் உன்னை வந்து வாடா போடன்னு அப்படிலாம் அப்படியே கூப்பிடுங்க. அப்படியே கூப்பிடுறீ நீ வந்து என்னை இப்படி கூப்பிட்டனா அது வந்து அந்நியமா தெரியுது. எவ்வளவு பேரை பார்த்துருப்போம், அந்நியமா தெரியுது, அதனால நீ இப்படியே கூப்பிடு. அப்போ வரைக்கும் தான். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆகட்டும், முழு கலர் வெளியே வரும். எதுக்கு என்ன நீ அப்படி கூப்பிட்ட? ரெண்டு பேருமே சேர்த்து எதுக்கு நீ என்ன அப்படி கூப்பிட்ட? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ இருந்தா வா அப்படி வா அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, இப்ப வேற, அது வேற. அது காமு, இது காப்பி. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. இது இங்கதான் இருக்கிறீங்களா? அந்த பிரீதிங் ஸ்பேஸ் வேணும். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். சினிமாக்காரங்க கூடவே தான் வளர்றாங்க. நான் இன்டர்வியூங்கள பார்க்குறேன், கூடவே வளர்றாங்க. ஸ்போர்ட்ஸில் கூட இந்த அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம் வளர்றாங்க, கூடவே வளர்றாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வளர்றாங்க. சினிமாவில் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், இன்னும் பல இடங்கள்ல வளர்ந்துட்டு அதில் யாரோ ஒரு ஆள் பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்க, புகழ்ச்சி வந்துட்டு இருப்பாங்க. இவர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஓடி போய் அவன் இவன் மேடையில் பேசுவாங்க. அங்கே ஓகே. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? நாகரிகம் கருதி என்ன பேசுவாங்க? அவரு இவரு தனிப்பட்ட விதத்தில் வாடா போடான்னு பேசிக்கிட்டாலும் மேடன் போயிட்ட பிறகு அங்கே ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ் ஆயிடுது. இப்போ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். சொல்றாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நம்ம உறவுகளிலும் அப்படிதான். மரியாதை என்பது மிக அவசியம். இல்லைன்னா சீக்கிரத்தில் என்னையும் உங்களையும் சீப்பா நினைச்சிருவாங்க. சொல்லிக்கலாம், பரவாயில்ல பிரதர், நீங்க இன்னும் கூப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனா கொஞ்ச நாள் தான்,
எவ்வளவுதான் க்ளோஸ் ஆனாலும், எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் பார்த்து சொல்லிக்கலாம், பேலன்ஸாக இருக்கலாம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸுங்க, பேலன்ஸாக இருக்கலாம். 1 பேதுரு 2:17 வசனம் சொல்கிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்போ வசனம் முதல்ல ஆரம்பிக்க என்ன ஆரம்பிக்குது? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லாமா, எல்லாரையும் மரியாதை செய்யுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லாமா, எல்லாரையும் மரியாதையோடு நடத்துங்கள். சிறு பிள்ளைகளையும் மரியாதையோடு நடத்துங்கள், பெரியவர்களையும் மரியாதையோடு நடத்துங்கள். பேலன்ஸ், பி பேலன்ஸ், பிகாஸ் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை முக்கியம். பிள்ளைகளை நமக்கு வளர்த்த அனுபவம் கிடையாது. இப்போ சின்ன பையனுக்கு நீங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கல. நேத்தைக்கும் நீ வா போ அப்படிதான் சொல்லி இத்தனை வயசுலேயே கற்றுக் கொடுக்குறீங்களான்னா இப்போதுலேருந்து கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். அப்போ விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் அவங்கள கூப்பிடும் போதே வாங்க நீங்கள் போங்கன்னு சொல்லணும். நாங்கள் அங்கே ஃபெயில் ஆகிட்டோம், நம்ம அங்கே ஃபெயில் ஆகிடுறோம். அப்போ ஏன் அதை கேட்டதானே கேட்க சொல்லுது? கேட்டது தானே பேசுகிறாங்க. புள்ள அப்பா புள்ள இதெல்லாம் மேட்டர்ஸுங்க. இது நம்ம 2 பேரை குறிச்சது இல்லை, வளர்ந்த பிறகு சமுதாயத்திலையும் அவனையும் குறிச்சுது. பேலன்ஸாக இருக்குங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நான் சும்மா பேசிக்கிட்டு இல்லை, நான் சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இல்லை, நான் வசனத்தின் ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. கடைசியிலையும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ராஜாவையும் கனம் பண்ணுங்க. ராஜாவா பெரியாளா மரியாதை கொடுக்கணுமா? பாஸ்டரா இவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறது? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? நம்ம கூட தான் வளர்ந்துருப்போம், ஒன்றா தான் வளர்ந்துருப்போம், ஒன்றா தான் இருந்திருப்போம். ஆனாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். கணவன் மனைவியாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். அம்மா அப்பாவாக இருந்தாலும், பிள்ளைங்களாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். எஜமான் வேலைக்காரனாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை உறவுகளை கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால், ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழ்ந்தோம்னு சொன்னால், அது நீண்ட நாள் உறவுகளை கட்டும். மரியாதை கொடுத்தால் நம்பிக்கை நமக்குள்ளாக உருவாகும். நம்பிக்கை இருந்தால் உறவுகள் நல்லா வளரும். நம்ம எல்லாத்துலேயும் மரியாதை மிக அவசியம். மரியாதை மனிதனின் மதிப்பை எடுத்து தூக்கி காட்டும். நம்ம ஒருத்தரை மரியாதை கொடுத்து நம்ம பேசணும் பாருங்க, அது அவங்க எவ்வளோ பெரிய ஆள் என்பதை காட்டுவதை விட, இப்போ நான் ஒருத்தரை மரியாதை கொடுத்து பேசுகிறேன், யாரையோ மரியாதை கொடுத்து பேசுகிறேன், அது அவங்கள நம்ம மதிக்கிறோம், அவங்கள நம்ம கனம் பண்ணுறோம். உண்மைதான், அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்றதையும் நம்ம காண்பிக்கிறோம். அதுக்கு மேலாக நம்ம குணத்தின் குவாலிட்டி அங்கே காமிக்கிறோம். ஹல்லேலூயா. சில சமயத்தில் அந்த தகுதி, அந்த மரியாதைக்கு அவங்க தகுதி இல்லாதவர்களாக நடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் சில சமயங்களிலே நம் மரியாதையோடு அவர்களை நடத்த வேண்டியது அவசியம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். பேலன்ஸாக இருக்கலாம், முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. அது இது யாரையோ ஒரு நபரை குறித்து பேசுவோம், அது இதுன்னு பேசுவோம். முன்னாடி அவங்க இவங்க தானே பேசுகிறோம், கவனிக்கிறீங்களா? முன்னாடி எப்படி பேசுகிறோம்? அவங்க இவங்க. பின்னாடி என்ன பேசுகிறோம்? அது இது. எது? ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸுங்க. சமநிலையோடு இருக்கணும். ஏன்னா மரியாதை முக்கியம். ஏன்னா அது அவங்க எவ்வளோ உயர்ந்தவங்க, அவங்க எவ்வளோ கனத்துக்குரியவர்களையும் காண்பிக்கும். அதை விட மேலாக நான் எவ்வளவு குவாலிட்டியாக என் மனசு இருக்கு. ஹல்லேலூயா. என் தரம், என்னுடைய இருதயத்தின் தரம், என் மனதின் தரம், என்னுடைய கேரக்டரின் தரம் எவ்வளவு மேலே இருக்குன்றதை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில், சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா? முந்தி கொள்ளணுமா?
ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணணுமா? முந்திக்கணுமா? 2 பேரும் பேசுகிறோன்னு சொன்னால் அந்த ரெஸ்பெக்ட், அந்த பேசிக் மேனர்ஸே நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அதை செயல்படுத்துறது கிடையாது. அப்போ ரெஸ்பெக்ட் ரொம்ப அவசியம். ஒவ்வொருத்தரையும் மரியாதை பண்ணுறது, ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணுறது முக்கியமாய் தேவ பிள்ளைகளுக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. திடீர்னு நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரும்புகிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? சாரி எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறோமா? அது எதை குறிக்கு? ரெஸ்பெக்ட் மேட்டர் சொல்கிறோமா இல்லையா? திடீர்னுயா நம்ம எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கிறோம், தப்புன்னு யாரையாவது காலை மிதிச்சிடுறோம், இடிச்சிடுறோம். காலை தானே. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? தப்பு நம்ம என்ன பண்ணுறோம்? சாரி பிரதர். அடுத்தோட்டு எங்கள் கையில் இங்கே வச்சுக்கிறோம். சாரி, ஓகே சாரி பிரதர். ஏன்? ரெஸ்பெக்ட். இதெல்லாம் பேசிக் ரெஸ்பெக்ட்டுங்க. இதெல்லாம் பேசிக் மேனர்ஸ். முந்திக்கணும். ஒருத்தரோடு பேசும்பொழுது, ஒருத்தரோடு உறவாடும் போது, அவங்கள நம்ம கனம் பண்ணும்போதும், அவங்களுக்கு நம்ம கனம் பண்ணும்போதும் முந்திக்கணும். நீங்களா நானான்னு சொல்லி முந்திக்கணும். அதில் கனம் பண்ணுறதுல முந்திக்கலாம். இன்னைக்கு கனம் பண்ணுறதுல முந்திக்கிறதுல எவ்வளவோ கேவலமாக பேசுகிறோமோ அவ்வளோ முந்திக்கிறோம். போய் காமெண்ட்ஸை பாருங்கள், இல்லை வீடியோஸு காமெண்ட்ஸை போய் கீழே போய் பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோஸ் காமெண்ட்ஸ் கீழே போய் பாருங்கள். நல்லது தான் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவில். யாருன்னா அதில் என்னென்னலாம் போட்டு வச்சுருப்பாங்க. உனக்கு இது தேவையா? நீ எல்லாம் ஒரு நல்ல மனுஷனா? நீ எல்லாம் தேவையில்லாத மனுஷன், எங்கேயாவது போய் சாவு. அவன் ஐடியா போய் பார்த்தா அதெல்லாம் மறைஞ்சிருப்பான். பின்னாடி பேர் போட்டிருக்க மாட்டான், தப்பான பேர் போட்டிருப்பான். எங்கெங்க சோஷியல் மீடியாவில் எங்கெங்க ரெஸ்பெக்ட் இருக்குது? இன்னைக்கு ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். ஏன்னா அது என்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. நான் யாருன்னு தெரிஞ்சிருது. அதில் கனம் பண்றதுல முந்திக்கலாம். மரியாதை அந்த உறவுக்குள்ள ஒரு அமைதியை உருவாக்குமா? ஹல்லேலூயா. மரியாதை இருக்கிற இடத்துல சண்டை, மனக்கசப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ பி பேலன்ஸ். மரியாதை தலைமைத்துவத்தை உயர்த்துமா? என்னங்க? மரியாதை கொடுக்கும் மனிதனை எளிதில் மக்கள் பின்தொடர்வார்கள். ஏன்? நான் ஒருத்தரை மரியாதையாக நடத்தும் போது, அவன் சின்னவனோ பெரியவனோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, அவன் எனக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவனோ என் வேலைக்காரனோ யாருன்னா இருக்கட்டும், நான் அவர்களை மரியாதையோடு நடத்தும் போது அந்த மரியாதை என்ன பண்ணுமா? அவங்க என்ன ஒரு தலைவனாய் பின்பற்ற வழி நடத்துமா? ஹல்லேலூயா. கரங்கள் தட்ட மாட்டோமா? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் கனம் பண்றதுல முந்திக்குங்க. குறை சொல்றதுல முந்திக்கிறோம், தேவையில்லாத பேச்சு பேசுறதுல முந்திக்கிறோம். இல்லைங்க, கனம் பண்றதுல முந்திக்கலாம். ரெஸ்பெக்ட் மேட்டர்ஸ். மரியாதை என்பது ஒரு வெறும் சொல் அல்ல, ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பாக இருக்கிறது. அது மதிப்பு. அந்த மதிப்பை நம்ம கூட்டலாம் ஒவ்வொருத்தருக்கையும். நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் மதிப்பை கூட்டிக்கிட்டே போகும்போது, அந்த மரியாதை கூட்டிக்கிட்டே போகும்போது, அதுக்கு அவங்க தகுதியே இல்லையோ, நான் தகுதி இல்லையோ, அதுக்கு நான் அவங்க மேலே நான் மரியாதையை கூட்டிக்கிட்டே போகும்பொழுது உங்கள் மதிப்பு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. Be balanced because respect matters. இரண்டாவதாக